வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. நம் நாட்டு கிராம தொழில்களில் முக்கியமான ஒன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு. நாட்டுக்கோழிகள் நன்கு செழித்து வளர மத்திய அரசும் மாநில அரசும் வேளாண் பெருமக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறது. கோடை காலமாகிய சித்திரை வைகாசி ஆகிய மாதங்களில் நாட்டுக்கோழிகள் ராணி கட்டு நோய், வெள்ளை கழிசல் நோய், அம்மை போன்ற நோய்களால் தாக்கப்படலாம். இதிலிருந்து நாட்டுக்கோழிகளை எவ்வாறு காப்பது, நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்த பல தகவல்களை இப்போது விளக்குகிறார் திருவண்ணாமலை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் துரைராஜன் அவர்கள். நாம் இன்று நாட்டுக்கோழிகளை தாக்கும் நோய்களும் அதன் தடுப்பு முறைகள் பற்றி சில கருத்துக்களை காண்போம். நாட்டுக்கோழி வளர்ப்பானது நமது நாட்டில் முக்கியமாக கிராமப்புறங்களில் ஒரு முக்கிய தொழிலாக தொன்று தொட்டு வருகிறது. மேலும் இது ஒரு மிக முக்கிய அங்கமாக திகழ்ந்து வருகிறது. சிறு குடும்பங்களுக்கு அவ்வப்போது தேவைப்படும் பண தேவைகளையும் நாட்டுக்கோழி வளர்ப்பானது செய்து வருகிறது. அதாவது படிப்பதற்கு தேவையான ஒரு சில பண உதவிகளையும் வீட்டிற்கு தேவையான ஒரு சில பண உதவிகளையும் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பின் மூலம் நிவர்த்தி செய்து வருகிறோம். தமிழ்நாடு அரசானது கிராமப்புறங்களில் நாட்டுக்கோழிகளை வளர்ப்பதற்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகிறது. நமது மாவட்டத்தில் நாட்டுக்கோழிகளை எவ்வாறெல்லாம் வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி காண்போம். முதலாவதாக கூண்டு முறையிலும் ஆழ்கூள முறையிலும் மேலும் புறக்கடையிலும் நம்ம நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். இப்போ ராணிக்கேட்டு நோய் எல்லா கோழிகளையும் தாக்குது. அதில் ராணிக்கேட்டு நோய், அம்மை நோய் ஒரு மிக முக்கிய அங்கம் வகிக்கிறது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் அதிகமாக வரும். அதுலேயும் இந்த ராணிக்கேட்டு நோய் பார்த்திங்கன்னா, அதாவது வெள்ளை கழிச்சல் நோயின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் வெயில் காலங்கள் இல்லாமல் அனைத்து காலங்களிலும் நமது கோழிகளை தாக்குகிறது. ராணிக்கேட்டு நோயை வெள்ளை கழிச்சல் நோய் என்று அழைப்பார்கள். இந்த வெள்ளை கழிச்சல் நோயானது ஒரு வகை வைரஸ் கிருமியால் உண்டாகிறது. இந்த வைரஸ் கிருமியானது பாராமிக்சோ வைரஸ் என்னும் குடும்ப வகையை சார்ந்தது. அதாவது இந்த வைரஸ் ஆனது இளம் குஞ்சி முதல் வயது முதிர்ந்த அனைத்து கோழிகளையும் தாக்கி நோயை உண்டாக்கும். நோய் உண்டானால் அந்த கோழிகள் இறுதியில் இறக்க நேரிடும். முதலில் இந்த நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன என்பதை பற்றி முதலில் காண்போம். அதாவது நோயுள்ள பகுதியில் இந்த நோய் தண்ணி மூலமாகவும் உட்கொள்ளும் தீவனம் மூலமாகவும் மேலும் காற்று மூலமாகவும் பரவக்கூடிய இயல்புடையது. இப்போ காற்று மூலமாக பரவுனுச்சுன்னா இப்போ இங்கே வந்த ஒரு கிருமியானது அடுத்த கிராமங்களில் உள்ள கோழிகளுக்கு காற்று மூலமாகவே பரவும் இயல்புடையது. அதனால் இந்த நோய்க்கு தேவையான தடுப்பூசிகளை கண்டிப்பாக போட்டு பராமரிக்கணும். இப்போ இந்த நோய்க்கான அறிகுறிகள் பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த நோய்க்கான அறிகுறிகள் எப்படி தெரியும்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோழி
வெள்ளை நிறத்தில் கழியுங்க. அதுக்கடுத்து அந்த கழிச்சலானது பச்சை நிறமாக காணப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில நரம்பு மண்டலங்களையும் தாக்கத்தால் அந்த கால் வந்து நொண்டி நொண்டி நடக்கும். அந்த கழுத்து வந்து பின்புறமாக திருப்பிட்டு காணப்படும். நம்ம நோயை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும்னு பார்க்கணுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முறைகளில் வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ராணிக்கெட்டு நோய்க்கான தடுப்பூசிங்க. இந்த தடுப்பூசி பார்த்திங்கன்னாங்க நம்ம வந்து 3 முறையாக போடணுங்க நாட்டுக்கோழிகளுக்கு. அதாவது முதல்ல 7ஆவது நாள் போடணும், அதுக்கடுத்து 28ஆவது நாள் போடணும், அதுக்கப்புறம் 56ஆவது நாள் ஒரு ஊசி போடணுங்க. இந்த 7ஆவது நாள் போடுறப்ப வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தடுப்பூசி வகையானது RDVFன்னு சொல்லுவாங்க. அந்த தடுப்பூசியை அந்த கோழி குஞ்சுகளின் கண்ணில் வந்து 2 சொட்டு போடணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 28ஆவது நாள் பயன்படுத்தக்கூடிய தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா லசோட்டா வகையை சார்ந்தது. இந்த தடுப்பூசியை வந்து நம்ம வந்து தண்ணியில் கலந்து வச்சிட்டோன்னா அந்த கோழி வந்து குடிச்சிட்டு அதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 56ஆவது நாள், அந்த 56ஆவது நாள் போடக்கூடிய தடுப்பூசி வந்து RDVK அல்லது R2B என்ற தடுப்பூசி வகையை சார்ந்ததுங்க. இந்த மாதிரி 3 கட்டங்களாக நாட்டுக்கோழிகளுக்கு தடுப்பூசி போட்டிங்கன்னா எந்த நோயும் அந்த ராணிக்கெட் நோய் வந்து கண்டிப்பாக வராதுங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து குருணை வடிவ தடுப்பூசியை வந்து தயாரித்து இன்றைக்கி வந்து மக்கள் எளிதில் உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிருக்குங்க. அந்த தடுப்பூசியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 25 கோழிகளுக்கு தேவையான மருந்துகள் வந்து இருக்குதுங்க. அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த நாள் இரவு வந்து கோழிகளுக்கு நம்ம வந்து தீவனம் எதுவும் கொடுக்கக்கூடாதுங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த தீவனத்தை வந்து அந்த தடுப்பூசி இந்த குருணை வடிவ தடுப்பூசியை வந்து ஒரு தீவன தொட்டியில் வந்து பரப்பி வச்சிட்டோம்னா அந்த கோழி தீவனம் திங்கிற மாதிரியே தானாக திங்கிங்க. அந்த மாதிரி அந்த தடுப்பூசி வந்து ஒரு கோழிக்கு வந்து 2 முதல் 3 குருணைகள் கொடுத்தா போதுங்க. அதுக்கு அதிகமாக கொடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரியும் கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கோழியாக பிடிச்சி 2 முதல் 3 உருண்டைகளை வந்து அந்த நாட்டுக்கோழிகளின் வாய்ப்பகுதியில் போட்டிங்கன்னா அது வந்து சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குங்க. அந்த நான் சொன்ன குருணை வடிவ ராணிக்கெட் நோய்க்கான தடுப்பூசி இந்த மாதிரி சின்ன குப்பியில் அடைச்சி நமக்கு வந்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியிலிருந்து நம்ம பல்கலைக்கழகம் மூலமாக நம்ம இந்த மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மையத்துக்கு வந்து கொடுக்குறாங்க. அதை இல்லாமல் பார்த்திங்கன்னா அம்மை நோய்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த வெயில் காலங்களில் வந்து அதிகமாக வருங்க. இந்த அம்மை நோய் வந்து அதுவும் ஒரு வைரஸ் கிருமியால் தாங்க வருது. அந்த வைரஸ் கிருமி வந்து பாக்ஸ் வைரஸ் என்ற கிருமி வகை சார்ந்தது. பாக்ஸ் நோய்க்கான அதாவது அம்மை நோய்க்கான தடுப்பூசியை வந்து பயன்படுத்தணுங்க. இந்த ராணிக்கெட் நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இணை பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், போலூர் ரோட்டில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் ரோட்டில் உள்ள பயிற்சி மையத்தில் அணுகி நீங்கள் அதற்கான ஆலோசனைகளை வந்து தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0415253077. டாக்டர் ஆர் துரைராஜன் அவர்களை 08098122345 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஒரு வகை வைரஸ் கிருமியால் உண்டாகிறது. இந்த வைரஸ் கிருமியானது பாராமிக்சோ வைரஸ் என்னும் குடும்ப வகையை சார்ந்தது. அதாவது இந்த வைரஸ் ஆனது இளம் குஞ்சி முதல் வயது முதிர்ந்த அனைத்து கோழிகளையும் தாக்கி நோயை உண்டாக்கும். நோய் உண்டானால் அந்த கோழிகள் இறுதியில் இறக்க நேரிடும். முதலில் இந்த நோய்கள் எவ்வாறு பரவுகின்றன என்பதை பற்றி முதலில் காண்போம். அதாவது நோயுள்ள பகுதியில் இந்த நோய் தண்ணி மூலமாகவும் உட்கொள்ளும் தீவனம் மூலமாகவும் மேலும் காற்று மூலமாகவும் பரவக்கூடிய இயல்புடையது. இப்போ காற்று மூலமாக பரவுனுச்சுன்னா
இப்போ வந்து இங்கே வந்த ஒரு கிருமியானது அடுத்த கிராமங்களில் உள்ள கோழிகளுக்கு காற்று மூலமாகவே பரவும் இயல்புடையது. அதனால் இந்த நோய்க்கு தேவையான தடுப்பூசிகளை கண்டிப்பாக போட்டு பராமரிக்கணும். இப்போ வந்து இந்த நோய்க்கான அறிகுறிகள் பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த நோய்க்கான அறிகுறிகள் எப்படி தெரியும்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி வந்து வெள்ளை நிறத்தில் கழியுங்க. அதுக்கடுத்து அந்த கழிச்சலானது பச்சை நிறமாக காணப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில நரம்பு மண்டலங்களையும் தாக்கத்தால் அந்த கால் வந்து நொண்டி நொண்டி நடக்கும். அந்த கழுத்து வந்து பின்புறமாக திருப்பிட்டு காணப்படும். நம்ம நோயை வந்து எப்படி கட்டுப்படுத்தணும்னு பார்க்கணுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முறைகளில் வந்து மிக முக்கியமான பங்கு வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. இந்த ராணிக்கெட்ட நோய்க்கான தடுப்பூசிங்க. இந்த தடுப்பூசி பார்த்திங்கன்னாங்க நம்ம வந்து 3 முறையாக போடணுங்க நாட்டுக்கோழிகளுக்கு. அதாவது முதல்ல 7ஆவது நாள் போடணும், அதுக்கடுத்து 28ஆவது நாள் போடணும், அதுக்கப்புறம் 56ஆவது நாள் ஒரு ஊசி போடணுங்க. இந்த 7ஆவது நாள் போடுறப்ப வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த தடுப்பூசி வகையானது RDVFன்னு சொல்லுவாங்க. அந்த தடுப்பூசியை அந்த கோழி குஞ்சுகளின் கண்ணில் வந்து 2 சொட்டு போடணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 28ஆவது நாள் பயன்படுத்தக்கூடிய தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா லசோட்டா வகையை சார்ந்தது. இந்த தடுப்பூசியை வந்து நம்ம வந்து தண்ணியில் கலந்து வச்சிட்டோன்னா அந்த கோழி வந்து குடிச்சிட்டு அதுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 56ஆவது நாள், அந்த 56ஆவது நாள் போடக்கூடிய தடுப்பூசி வந்து RDVK அல்லது R2B என்ற தடுப்பூசி வகையை சார்ந்ததுங்க. இந்த மாதிரி 3 கட்டங்களாக நாட்டுக்கோழிகளுக்கு தடுப்பூசி போட்டிங்கன்னா எந்த நோயும் அந்த ராணிக்கெட் நோய் வந்து கண்டிப்பாக வராதுங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து குருணை வடிவ தடுப்பூசியை வந்து தயாரித்து இன்றைக்கி வந்து மக்கள் எளிதில் உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிருக்குங்க. அந்த தடுப்பூசியில் வந்து பார்த்திங்கன்னா நம் நாட்டு கிராம தொழில்களில் முக்கியமான ஒன்று நாட்டுக்கோழி வளர்ப்பு. நாட்டுக்கோழிகள் நன்கு செழித்து வளர மத்திய அரசும் மாநில அரசும் வேளாண் பெருமக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகிறது. கோடை காலமாகிய சித்திரை வைகாசி ஆகிய மாதங்களில் நாட்டுக்கோழிகள் ராணிக்கட்டு நோய், வெள்ளை கழிசல் நோய், அம்மை போன்ற நோய்களால் தாக்கப்படலாம். இதிலிருந்து நாட்டுக்கோழிகளை எவ்வாறு காப்பது, நோய்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்த பல தகவல்களை இப்போது விளக்குகிறார் திருவண்ணாமலை கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் துரைராஜன் அவர்கள்.
நாம் இன்று நாட்டுக்கோழிகளை தாக்கும் நோய்களும் அதன் தடுப்பு முறைகள் பற்றி சில கருத்துக்களை காண்போம். நாட்டுக்கோழி வளர்ப்பானது நமது நாட்டில் முக்கியமாக கிராமப்புறங்களில் ஒரு முக்கிய தொழிலாக தொன்று தொட்டு வருகிறது. மேலும் இது ஒரு மிக முக்கிய அங்கமாக திகழ்ந்து வருகிறது. சிறு குடும்பங்களுக்கு அவ்வப்போது தேவைப்படும் பண தேவைகளையும் நாட்டுக்கோழி வளர்ப்பானது செய்து வருகிறது. அதாவது படிப்பதற்கு தேவையான ஒரு சில பண உதவிகளையும் வீட்டிற்கு தேவையான ஒரு சில பண உதவிகளையும் இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பின் மூலம் நிவர்த்தி செய்து வருகிறோம். தமிழ்நாடு அரசானது கிராமப்புறங்களில் நாட்டுக்கோழிகளை வளர்ப்பதற்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகிறது. நமது மாவட்டத்தில் நாட்டுக்கோழிகளை எவ்வாறெல்லாம் வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி காண்போம். முதலாவதாக கூண்டு முறையிலும் ஆழ்கூள முறையிலும் மேலும் புறக்கடையிலும் நம்ம நாட்டுக்கோழிகளை வளர்க்கலாம். இப்போ ராணிக்கேட்டு நோய் எல்லா கோழிகளையும் தாக்குது. அதில் ராணிக்கேட்டு நோய், அம்மை நோய் ஒரு மிக முக்கிய அங்கம் வகிக்கிறது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் அதிகமாக வரும். அதுலேயும் இந்த ராணிக்கேட்டு நோய் பார்த்திங்கன்னா, அதாவது வெள்ளை கழிச்சல் நோயின்னு சொல்லுவாங்க. அந்த நோய் வெயில் காலங்கள் இல்லாமல் அனைத்து காலங்களிலும் நமது கோழிகளை தாக்குகிறது. ராணிக்கேட்டு நோயை வெள்ளை கழிச்சல் நோய் என்று அழைப்பார்கள். இந்த வெள்ளை கழிச்சல் நோய்